ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஊரில் வந்துட்டு மே 28ஆம் தேதி கங்கையம்மன் திருவிழா நடந்தது. அதனுடைய வீடியோ தான் இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு தான் பண்ணுறேன். அன்றைக்கி வந்துட்டு கருவாட்டு குழம்பு வைக்கணும்னு முந்தின நாளே கருவாடெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணிட்டாங்க. கூழ் ஊற்றுற அன்னைக்கு காலையில் ஒரு 6:30 மணி போல் பால் குடம் எடுப்பாங்க. எங்கள் வீட்டு பக்கத்து தெருவில் தான் எடுத்தாங்க பால் குடம். பால் எடுத்து பால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கரகம் வந்துட்டு எல்லார் வீட்டாண்டே வருவாங்க. பின்னாடி அம்பாலும் வந்துட்டு ஊர்வலமாக வந்து தீபாராதனை நம்ம காட்டணும். எல்லார் வீட்டாண்டேயும் நிற்பாங்க. அப்போ நம்ம தீபாராதனை காட்டணும். ஸோ அந்த பக்கத்து தெருவில் வந்துட்டு இப்போ வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. கரகம் அலங்கரித்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பால் குடமும் போகுது. இப்போ வந்துட்டு எல்லார் வீட்டாண்டேயும் வராங்க. இப்போ நம்ம வீட்டாண்ட வர்றதுக்காக நாங்கள் வந்துட்டு வாசல்லையே மஞ்சள் தண்ணி, அப்புறம் வெத்தலை பாக்கு, பூ, பழம் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அன்றைக்கி வந்துட்டு கரகத்துக்கு கால் நான் தான் கழுவினேன். அன்றைக்கி கரகம் கொண்டு வந்தவங்களுக்கு பாதம் கழுவி நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாமே இட்டுட்டணும். அதுக்கப்புறம் தாம்பூலத்தட்டில் அவங்க வந்து தீபாராதனை காமிச்சு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம கரகத்தை ஒரு சுற்றி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடணும். அம்பாள் பின்னாடியே வந்துட்டாங்க ஊர்வலத்துக்கு. ரொம்ப அழகாக எப்போவுமே சிங்காரிப்பாங்க எங்கள் ஊரில். நைட்டு அம்பாள் கண்ணு திறந்ததுக்கு அப்புறமா தான் அப்பா எல்லாருமே வந்தாங்க. அது வரைக்கும் எல்லாருமே கோவிலாண்டே இருந்து எல்லா வேலையும் க்ளீனாக முடிச்சுட்டு தான் வந்ததே அன்றைக்கி. அப்புறமா வந்துட்டு அன்றைக்கி என்ன சமையல்னாக்கா சிக்கன் வறுத்துட்டு இருந்தேன். அடுத்தது முட்டை, ரொம்ப நாள் ஆனதால் நானே மறந்துட்டேன். மெயின் முட்டை, அதுக்கப்புறமா வந்துட்டு கறி, முருங்கைக்கீரை பொரியல், சாதம், கருவாட்டு குழம்பு, கூழ், கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு மசால் வடையும் பண்ணியிருந்தேன் நான் அன்றைக்கி. இதை மசால் வடையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைடு கொஞ்சம் சில்லற வேலையெல்லாம் இருந்தது. அது எல்லாமே அப்படியே பார்த்துட்டே இருந்து அம்மா பூஜை வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. கருவாட்டு குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தாளித்து ஊற்ற வேண்டியது மட்டும் தான் இருந்தது. அது கடைசியாக தான் எப்போவுமே தாளிப்பேன் கருவாட்டு குழம்பு. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுவும் தாளித்து எல்லாமே முடித்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். கெட்டிக்கூழ் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அம்மா எல்லாமே கரைச்சிட்டாங்க. வீட்டுக்கும் நடு வீட்டில் நம்ம கும்பிட சொல்ல வைப்போம். அதுக்கப்புறமா அம்பாளுக்கு எடுத்துன்னு போகிறதுக்காகவும் ஒரு பாத்திரத்தில் 2 பாத்திரத்தில் கூழ் கரைச்சி வேப்பிலை எல்லாமே கட்டி ரெடியாக வைப்பாங்க. அப்புறம் வாசலில் கொடுக்கறதுக்காக நம்ம பொங்கல் சாதத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க முறத்தில் வச்சுட்டு. எல்லாமே ரெடியாக இருக்குது. இலை போட்டுற வேண்டியதான். இலை எல்லாமே போட்டுட்டு கொழுக்கட்டை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கொழுக்கட்டை பண்ண சொல்லுவோம். அந்த மாவுலேயே வந்துட்டு விளக்கு மாதிரி செஞ்சிடணும். செஞ்சு அது சாப்பாடு போட்டு இலையில அந்த சாதத்து மேலே நம்ம அந்த விளக்கு வச்சு ஏற்றிடணும். கருவாட்டு குழம்பு ஊற்றி அது மேலே இது ஏற்றிடணும். இதுதான் கும்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கேயே வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்கே போய் கோவிலில் போய் வந்துட்டு நாங்கள் கொடுத்துடணும். நம்ம வீட்டில் எப்படி நம்ம கூழ் ஊற்ற சொல்ல கும்பம் போடுறோமோ அதே மாதிரி கோவில்லையும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அங்கேயும் அந்த அம்மாவுக்கும் ஒன்று தனியாக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை முடிச்சிட்டோன்னா கிளம்பிட வேண்டியதாக கோவிலுக்கு. நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டு வீட்டில் பண்ண பூஜையோட வீடியோஸ் தான் அது. இந்த தடவை கூழ் வந்துட்டு இங்கே வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகிறது பொண்ணு தான். அம்மா தான் எடுத்து அவளுக்கு தலையில் வச்சது. இங்கேருந்து அப்படியே கோவிலுக்கு கொண்டு போயிடணும். நம்ம கோவிலில் அங்கே வந்துட்டு பம்பு அடிக்கிற அந்த இது எல்லாமே சவுண்டோடு நான் அப்படியே வைக்கிறேன். எந்த வாய்ஸ் எதுவும் நான் கொடுக்கல. நான் அப்படியே இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். கோவிலோட பேக் சைடு கோவில் சுற்றி வந்து கூழ் எடுத்துக்கிட்டு பிள்ளையார் எல்லாமே சுற்றி அப்படியே இந்த பக்கம் வந்துடணும். நம்ம கங்காம்மா இவங்க தான் அலங்காரத்தோடு இருந்தாங்க அன்னைக்கு. இவங்க வந்து கரகம் நம்ம வீட்டாண்ட வந்தாங்க இல்லையா, அந்த கரகம் அவங்கள அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கரகம் கோயிலாண்ட வந்துருச்சு. இன்னும் அம்மா ஊர்வலம் முடிச்சுட்டு வரல. அவங்க வரணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே கும்பம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. நாங்கள் வரத்துக்குள்ளே கொஞ்சம் நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் ஸ்டார்ட் எதுவுமே பண்ணலை பூஜை எல்லாமே வாங்கி இதெல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு துணி மாதிரி போட்டு கீழே அதுக்கப்புறம் எல்லாத்தோட கும்பமும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அம்மா வந்துட்டாங்க. அதான் இங்கே எல்லாமே ஒரே சவுண்டாக இருந்தது நல்லா. கீழே மஞ்சள் தண்ணி எல்லாமே தெளிச்சுட்டு ஓம் வரைஞ்சிட்டாங்க மஞ்சள்லேயே. அடுத்து இதுக்கு குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஓமுக்கு கற்பூரம் எல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பம்பை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாமி வர வைக்கிறதுக்கு. அங்காளம்மா வந்துட்டாங்க, நாகம்மா இவங்க எல்லாமே வந்துட்டாங்க. கங்காம்மா மட்டும் கொஞ்சம் கடைசியாக தான் வந்தாங்க. கொஞ்சம் ஒரு 3/4 மணி நேரம் கிட்டே ஆகிடுச்சு எங்களுக்கு அங்கே கோவிலில். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு வந்து எல்லாருமே பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வரணும். ஈவினிங்க்கு நம்ம வந்துட்டு பொங்கல் வைக்கணும். கூழ் ஊற்றினா எப்போவுமே நான் எல்லாமே அந்த மியூசிக்கோடய நான் அப்படியே ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் ஊர் திருவிழா. இப்போ ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து ஈவினிங் போல் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பிள்ளையாருக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஒன்று, கங்கம்மாவுக்கு ஒன்றுன்னுட்டு.
பிள்ளையாருக்கு வச்சுட்டு தேங்காய் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அம்மா தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் முருகர் சன்னதியாண்ட போயிட்டு அவரையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கங்கம்மா கிட்டே போனோம். இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க கோவில், அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டிகிட்ருக்காங்க. முருகர் சன்னதி நம்ம தேரில் வந்தாங்க இல்லையா அந்த அம்மா இவங்க அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது. பக்கத்துலேயே கோவில் எல்லாமே நாங்கள் அங்கேயே பொங்கல் வச்சு அர்ச்சனை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே திருவிழான்றதால நாடகம் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த அச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா. என்ன தான் நம்ம இங்கே வந்துட்டு இல்லை இதெல்லாம் வைக்கக்கூடாது கெமிக்கல்னு நினச்சா நாங்கள் ஊரில் போனால் யாரையும் எதுவும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது பசங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யணும்னு சொல்லி தோணும். சரி எல்லோரும் இருக்காங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டு சரி ஒரு கையில் மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். அது வச்சது கரெக்டாக ரைட் ஹேண்ட்லேயும் வச்சுட்டா, லெஃப்ட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக. சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் சரி ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான்னுட்டு விட்டுட்டோம் அந்த திருவிழாவால். இப்போ அங்கே திருவிழாவில் போட்ட பாட்டோட நான் அப்படியே ப்ளே பண்ணி காட்டுறேன். இதான் அன்றைக்கி கங்கம்மா திருவிழாவோட எங்கள் ஊரில் நடந்தது. இந்த மாதிரி தான். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.